இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு வேகமா வந்து கிளம்பிட்டு இருந்தோம். எங்க கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திருவிழால தேர் வரும், சாமி தேரு. ஸோ, அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். காலையில வந்து தீச்சட்டி அண்ட் நைட் வந்து தேரோட்டம் வந்து நடக்கும். எங்க வீடு வந்து கோயில்கிட்டயே இருக்கனால வந்து சேஃபா வந்து நாங்க உள்ள நின்டாச்சு. அண்ட் தீச்சட்டி எல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் வந்து தேர் இழுப்பாங்க. அது 1, 2 அப்படியே போயிட்டே தான் இருந்தாங்க தீச்சட்டிக்கு. அண்ட் வேல் குத்துனவங்களும் வந்து போயிட்டே இருந்தாங்க காலையில இருந்து. லித்திமாவும், லித்ரனும் வந்து சேஃபா கூட்டத்தில வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு, எங்க வீட்டு காம்பவுண்ட் செவுரு வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும். அதனால சேஃபா அவங்க கூட்டம் இல்லாம அங்க பார்க்கட்டலான்னு சொல்லிட்டு நாங்க ஏத்தி விட்டாச்சு. இது வந்து அவங்களோட ஃபேவரைட் பிளேஸாவே வந்து ஆயிடுச்சு. திருவிழா அப்ப மட்டும் அங்க உட்காந்து தான் வந்து அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. பக்கத்திலேயே வந்து நாங்கலாம் நின்னுக்குவோம். இருந்தாலுமே ஒரு கை வந்து அவங்கள புடிச்சிட்டே தான் இருக்கும் எப்டி இருந்தாலும். அண்ட் தேர் வந்து பார்த்தீங்கன்னா, தேர சுத்தியும் எல்லாருமே வந்து நின்னுட்டே இருந்தாங்க. தேர் இழுக்க இழுக்க வந்து கூட்டம் அப்படியே பின்னாடி தள்ளிட்டாங்க. இதுல குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து நெறைய பேர் தூக்கி வச்சிருந்தாங்க. பாவமா இருந்துச்சு. கூட்டத்தில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்தோட எப்படியோ சாமிய வந்து நல்லபடியா பார்த்தாச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த கஷ்டமெல்லாம் என்னமோ மறைஞ்சிற மாதிரியே இருந்துச்சு. பாவம் குட்டி குழந்தைங்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டுருப்பாங்க. இந்த மாரி கூட்டமான பிளேஸ்க்கு வரும்போது, குட்டி குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் தோணும். அண்டு நான் வந்து நம்ம தேரோட்டம் வந்து இழுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மேடையில வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னமோ முருகன் பாட்டு வந்து போச்சு. அண்டு அடுத்து வந்து நல்ல பாட்டா போட்டாங்க. இந்த வீடியோ பொறுமையா பார்த்தேன். தேங்க்ஸ்.